எப்பா விஜய் கோயிலுக்கெல்லாம் போகிற ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கிறியாட்டுக்கு வேணாம். பயம் எதுவும் மூஞ்சில் தெரியுது, தெரிய வேணாம். ஏன் பயப்போம்? நம்ம என்ன பண்ணுறோம் பயப்படுறதுக்கு? ஒரு பதட்டம் இருக்கும் தான். இது பெரிய விஷயம், சின்ன விஷயம்னு சொல்லலை, புரிஞ்சுதா? ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் பயப்படாத, நீ மட்டும்தான், புரிஞ்சுதா? கண்டிப்பாக நீ ஜெயிப்ப. நம்ம கும்பிட்ற கடவுளும் மக்களும் உன் பக்கம், கண்டிப்பாக நீ ஜெயிப்ப, புரிஞ்சுதா? என்ன கூட ஒருத்தர் கேட்டார், என்ன யார் ஜெயிப்பாங்க? விஜய் ஜெயிப்பாங்க. என்னம்மா அப்படி சடின்னு சொல்லிட்டு அப்படின்னாரு. விஜய்லாம் ஜெயிச்சா நீலாம் நெத்தியில் வச்சுருக்க பாரு, அது வைக்க முடியாதுமா, பைபிள் தூக்கி நம்ம போனோம்னாரு. அதுவும் தப்பு இல்லை, எல்லாம் ஒரு கடவுள் தான். எங்கள் வீட்டில் நான் பைபிளும் வச்சுருக்கேன், சர்ச்சுக்கு போவேன், பள்ளிவாசலுக்கு போவேன், திங்கக்கிழமைனா முனீஸ்வரன் கோயில் ஐநா கோயிலுக்கு போயிடுவேன், செவ்வாய்க்கிழமைனா சாமி கும்பிடுவேன். எல்லா நாளுமே குளிச்சுட்டு ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்றது தான் எட்ட வருவேன். எல்லா சாமியும் ஒன்று தான், புரிஞ்சுதா? இன்றைக்கி திங்கக்கிழமை, அதே மாதிரி நான் எல்லா நாளையும் கவிச்சு சாப்பிடுவேன். திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் தொட மாட்டேன், வெள்ளிக்கிழமையில் கூட சாப்பிடுவேன். நம்ம சாப்பிட்றதுக்கும் சாமிக்கும் சம்மந்தம் கிடையாது, இருக்குது. அது அவசியம் வர்றப்போ அது நமக்கே தோணும் நிறுத்தணும்னு, அப்போ நிறுத்திடுவேன். அதனால் அவர் ஜெயிச்சிட்டா பைபிள் தூக்கின்னு போகணுன்றதெல்லாம் கிடையாது. எல்லா கடவுளும் ஒன்று தான். நீ பயப்படாத, நீ தான் ஜெயிப்ப. உன் பக்கம் மக்களும் கடவுளும் இருக்குது. இயற்கையை நம்புறல்ல, கண்டிப்பாக ஜெயிப்ப. அந்த ஏரை ஒன்றை தான் தேர்ந்தெடுக்கும், கண்டிப்பாக நீ ஜெயிச்சிருவ. அதனால் மன வருத்தமே இருக்க தேவையில்லை. கண்டிப்பாக மே 4ஆம் தேதியா ஓட்டு என்றது, 5ஆம் தேதியா, கண்டிப்பாக நீ தான் ஜெயிப்ப. சரியா? நம்பிக்கையோடு இருங்க. அதே மாதிரி ஓட்டு போடுறவங்க எல்லாரும் சிந்திச்சு ஓட்டு போடுங்க. ரொம்ப சிந்திங்க. இந்த ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்க, கொடுத்து பாருங்கள் அவர் என்ன பண்ணுறாருன்னு. ஒரு நடிகர் அரசியலுக்கு வந்தால் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்குவோமே. தெரியாதே நம்ம எந்த கட்டுக்காதையும் கட்ட வேணாம். என்ன இன்னும் ஒருத்தரும் கேட்டார், விஜய் வரணும் நீங்கள் வீடியோ போடுறீங்க, விஜயை பற்றி என்ன தெரியும்? அவர் ஜெயிச்சிட்டாருன்னா 5 வருஷம் ஜாலியாக ஊர் சுற்றுவாருன்னு. அதுவும் நான் சொல்லியிருப்பேன். ஏங்க, ஊரை சுற்றி பார்த்தா தாங்க ஊரில் என்ன நடக்குதுன்னு தெரியும். சுற்றி பார்த்து அங்கங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லோரும் தயவு செஞ்சு இப்பயும் சொல்கிறேன், அவரை தேர்ந்து எடுப்போம். நான் எடுத்துட்டோம், அவர் தான் வராரு.